ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஹியர் ரிலாக்ஸ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 2 மாதமாக எந்த வீடியோவும் போடல. இனிமேல் பை வாரத்துக்காச்சு 2 வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ சூழ்நிலை அப்படி இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் A2Z பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்க் போயிருக்கோம். ஸோ அந்த பார்க்கில் நிறைய பேர்ட்ஸு எல்லாமே இருக்கும். அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணலாம். ஸோ அது கூட விளையாடலாம், அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று போய் பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்குறதா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாம் உடனே பேசுகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மீனுக்கு ஃபுட்டு வாங்கி வந்திருக்கேன். ஸோ இதுதான் அந்த ஃபுட்டு. இப்போ நம்ம மீனுக்கு அப்படியே போடலாம். இந்த மீனை நாங்கள் எதுவும் ஃபுட்டு வாங்காமல் எம்டியாக தான் வந்தோம். ஃபுட் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இங்கே எல்லாத்துக்கும். ஸோ வாங்கிட்டு வந்தேன். அங்கே பார்க்கும்போது இங்கே இருக்கிற மீன் எல்லாமே அங்கே வந்துடுச்சு. ஸோ அப்புறம் பார்த்தா என்னடா இங்கே வந்தானா அங்கேருந்து இங்கே வந்துச்சு, என்னடான்னு பார்த்தா ஃபுட்டு போடணும். அதுக்கோசம் நம்மளை பார்த்தோன்னே மீனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மக்கிட்ட வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்துடுச்சா, இப்போ நம்ம போடலாம். பின்னாடி நீ சாப்பிடுதுப்பா. இங்கே கொஞ்சம் போட்டு அங்கேயே போட்டுறாது. மக்களே, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட் டைமாக இந்த கலர் ஃபிஷ் ஃபீட் பண்ணுறது ஃபஸ்ட் டைமு. ரொம்ப சூப்பராக இருக்குது. பெரிய மீனா? அங்கே ஒரு வெள்ளை மீன் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே மீனிங்லே இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு போகிறோமா, எங்கள் மீனிங் வந்துடுச்சு. ஒரு பெரிய மீன் ஒன்று போய் பாருங்கள். இதுதான் இருக்கிறதுல பெருசு. ஸ்பைடர். இப்போ அங்கே வந்து மீனிங்லாம் இல்லை, எல்லாமே இங்கே வந்துடுச்சு. நிறைய மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோழி இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். மயில் மாதிரி இருக்குது. ஆனால் தலை வந்து அந்த ரெட் கலர்லேயும் ஒயிட்டாகவும் அங்கேயும் அதில் ஒரு கோழி இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா குட்டி கோழி குஞ்சு போட்டிருக்கு. கௌதாரி இல்லை, வான்கோழி. வான்கோழி மக்களே, அங்கே பாருங்கள் ஒரு கோழி இருக்கா, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்று வான்கோழி. லவ் பேர்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு லவ் பேர்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. மக்களே, இது என்ன பேர்ட்ஸ்ன்னு எனக்கு தெரில. நல்லா இருக்குது, சூப்பராக சின்னதாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலரில் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு, சின்னதாக. இது பாருங்கள், இதுக்கு பேர் வந்து க்ரீன் லங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெருசு பாருங்கள். சும்மா தூங்குது அப்படியே பொறுமையாக. நம்ம இதை உடும்புன்னு சொல்லுவோம், ஆனால் இது ஒரு பேர் வந்து க்ரீன் லங்காவும். எப்படி தூங்குது பாருங்கள். இதை பாருங்கள், ஒன்று முழிச்சுன்னு இருக்குது. கிட்ட போனோம் கடிச்சிரும். வயசானதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவர் இருக்கார். ஒயிட் கலர் கீரிப்புள்ள 2 இருக்குது. 2 கீரிப்புள்ள இருக்குது. எது? சரி, என்ன கோழி இது? ஒரிஜினல் மக்களே, இது பார்த்தீங்கன்னா இட்டாலியிலேருந்து இறக்குமதி செஞ்ச ஒரு கோழி. என்ன சாப்பிடாரு? கம்பு சாப்பிடுது மக்களே.
அது கோழி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு பாம்பு நினைச்சிட்டேன் நான். ஆனால் உள்ள இருக்கு. கீழே குடிச்சிட்டாரு. ஆமாம் இதோ போ. கம்மியாக இருக்கு. பயப்பட்டுப்பா. மக்களே இது பாருங்களேன் செம்மையாக இருக்குது. அதோட வால் பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குது. பயப்படுது. நம்ம போயிடலாம். சாப்பிடுதா? என்ன சாப்பிடுது? மக்களே முயல் பருவம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒயிட் அண்ட் பிளாக்கு காஃபி கலரு கண்ணு சூப்பராக இருக்குது. ஒயிட் கலருக்கு ரெட் கலர். என்ன மாதிரி நல்ல பையன் எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டான். அதனால எனக்கே தெரியாமல் யாராவது என்ன லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனே சொல்லிடுங்க. நான் ஒன்றும் தப்பாக நினச்ச மாட்டேன். லேட் பண்ணீங்கன்னா அப்புறம் வேற யாராவது என்னை கரெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. பிளாக் கலருக்கு பிளாக் கலர் சூப்பராக இருக்குது பாருங்களேன். அழகாக இருக்கு. அதான் காலி பண்ணிக்கிறாங்கல்ல. எட்டரை தூரத்துல தான் காலி பண்ணிக்கிறாங்க. அது என்ன பேர் சொல்றாங்களே? ஏய் ரேட்டு மக்களே இது முயல் மாதிரி தான். ஆனால் முயல் இல்லை, எலி. ஒரு வகையான எலி சொல்லுவாங்க. சரி பாருங்க ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு பாருங்க. 2 தான் இருக்கு. 2 இல்ல 3 இருக்கு. தோ இந்த பக்கம் இருக்கா? அதோட அழகா பார்க்குறேன். நம்பா எல்லாம் நம்பாளுங்க ஒளிஞ்சிருக்கிற லட்சம் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாத்து பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஊர் வாத்துக்கு நார்மலாக இருக்கும்னா இது அந்த தலையெல்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி இருக்குது. அது இல்லாமல் ஒரு மாதிரி கலர் வந்து சூப்பராக இருக்குது. மக்களே உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்த கோழிங்கெலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். அது பாருங்களேன் ஃபுல்லாகவே முடியாக இருக்குது. இது பாருங்களேன் ஃபுல்லாகவே முடியாக இருக்குது. இன்னொன்று பாருங்கள் சூப்பராக இருக்குது புசு புசுன்ட்டு. அப்புறம் பிளாக்கில் இருக்குது. அதாவது இது இந்த கோழியை பார்த்தா நம்ம பிராய்லர் கோழி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதுவும் ஒரு வகையான கோழி தான். இந்த பாருங்கள் இது பாருங்கள் காலில் எப்படி இருக்கு. சேவலா? ஆமா அது வேறு கோழி சைஸ் அமத்துண்டு தான். மக்களே இந்த சேவல் பாருங்களேன் சின்ன குட்டி மாதிரி இருக்கு. ஆனால் சேவல் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இதுவும் இப்போ சவுண்டு போட்டுது. சின்னதாக இருக்குது ஆனால் பெரிய சவுண்டாக வருது. இங்கே நிறைய கோயிலெலாம் இருக்குது. என்ன வாடா கோழிக்கு சாப்பாடு போடணுமா வருது. அந்த அக்கா போடுறாங்க பாரு. மக்களே எவ்வளோ கோழி பாருங்க. அங்கே போட்டால் கீழே வந்துடுமா? சரி சரி ஏதோ கொண்ட மாதிரி இருக்கு. மக்களே இது எல்லாமே ஒவ்வொரு நாட்டிலேருந்து வந்த கோழி தான். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கம்பு போடுறாங்க. எதை இது 2 இருக்கா? ஒன்று இது பிடிக்கலாமா? இப்படி வெயிட்டாக இருக்கா?
நல்லா இருக்கா? அது பார்க்குது உன்னை. அது எப்படி தூக்காது ஒன்றுக்கே அது கம்மன் நின்று வந்துருக்கோம். நைஸ். எனக்கு வாடா, என் கையில் வாடா. அதுக்கு ஒன்று பிடிக்கும். சரி போ. மக்களே, இந்த புறா பார்த்தீங்க சூப்பராக இருக்குது. என்ன புறான்லாம் தெரில, ஆனால் நிறைய புறாங்க, வித்தியாசமான புறாலாம் இருக்குது. இதை பாருங்க, இங்கே மேலே பாரு, சூப்பராக இருக்குது பாரு மேலே. வேறு லெவலு. இங்கே பாருங்க மக்களே, இது பாருங்க பானையை கடிச்சுன்னு இருக்கு. பானை கடிக்கல. இங்கே பாருங்க, எல்லா கூண்லேயும் ஒன்று இருக்குது. மேலே பாருங்க லைனாக உட்காந்துருக்கு பாருங்க. கட்டுது, எல்லாமே கட்டுதுங்கப்பா. சூப்பராக இருக்குது. இங்கே பாரு 2 லவ் பேர்ட்ஸ் அழகாக இருக்குது பாருங்க. அங்கே பாருங்கள் கூண்டில் அடைச்சி வச்சுருக்காங்க எல்லாரும். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் ஒரு பிளாக் இருக்குல்ல, அதோட அண்ணன் நினைக்கிறேன். மக்களே போ போ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய குடோன் மாதிரி வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நிறைய கிளிங்கெலாம் இருக்குது. இது என்ன ஃபுட்டு? அம்மா வந்த உடனே வந்துச்சு, கையில் வந்து உட்காந்துச்சு. அப்படி கேசு கீழே போடுற பேர் சாப்பிடுச்சு. ஒன்றும் கொஞ்சம் கொடு. ஆமாம், அவ்வளோதான். கேக்குது பேர் கொடு. சாப்பிட்றா, நல்லா இருக்கு. நல்லா வந்து உட்காந்து சாப்பிட்டு போகிறேன், வச்சு சாப்பிட்டு போகிறேன். எப்படி கையிலே பிக்குது பாரு, தெரியுது உனக்கு? ஒரு பேச்சுக்கு தாங்க கேட்டேன், சாப்பிட போறேன் வரையா மச்சான்னு. வந்து இந்த தேனி திங்கிறான். இவன் திங்கிற தேனிக்கு நான் 2 நாளைக்கு இந்த ஹோட்டல்ல மாவாட்டணும் உள்ள இருக்கு. ஆனா மாவாட்டர் அங்க இருக்கு, என்ன கிரைண்டர் தான் இருக்கா? அச்சோ, அது சட்டையும் ஃபேண்டையும் கலக்கி வச்சுட்டு கொடுத்துட்டு போக வேண்டியது. இப்போ வந்து தட்டி வச்சு விட்றா. போ படிப்போ. மக்களே சூப்பராக இருக்கு. கொடு கொடு. இப்போ அப்படி போ, முன்னாடி அப்படி போயிட்டு இப்படி வரலாம். தண்ணி வச்சுருக்காங்க. ஏய் இந்தா. ஏன் ரொம்ப பசிக்குதான்னு உனக்கு வாங்கி சாப்பிட்டேன். இந்த பேர் சாப்பிட்டு ஒன்று போட்டுனுக்குது. எல்லாத்துக்கும் கொடுக்கல, ஒன்றுத்துக்கே கொடுத்துருக்குது. பெருசாக கொடுத்துட்டேன், கொடுத்துட்டு அதுக்கு சாப்பிட்டுச்சு. ஒயிட் கலர் கிளி, அதுவும் அழகாக பிக்குது. மிஷின் மாதிரி இருக்குது. இது இறக்கி விட்டுறாரு. இறங்காது, கத்துது. ஏய் நீ வராது போ. மேரி ஏறி அந்த பக்கம் போங்க. இது பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க, சூப்பராக இருக்கு. எல்லா இடத்துலையுமே இங்கே பாருங்க நிறைய. அது ஒரு கோழி இருக்கு, அங்கேயும் நிறைய பறவைங்களாம் இருக்கு. பார்த்து வா, தாங்க வா 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 வா.
சாப்பிடுதா? ம், இந்தாடா டேய் வாயில் வச்சுனது. அப்போ வாடா. வந்துடுச்சுப்பா. பார்த்தீங்களா கையிலே. வா. இது நமக்கு மண்டை ஒரு மாதிரி இருக்கு. என்ன எதனா பெரிய போர்டு வந்துச்சாண்ணா? போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கு. இது உள்ளே வந்தோன்னா அப்படியே பாருங்கள். ஸோ இந்த லைனில் அப்படியே போனோன்னா எல்லாமே இருக்குது. லைனில் இருக்கா? ஸோ பாருங்கள் பக்கத்துலேயே நம்ம கொடு. இது பாருங்கள் ஏறி வருது பாருங்கள் அப்படியே அழகா. கொஞ்சம் நீ வாங்கிக்கோ. பாருங்க என் கையில் இருந்ததா, இப்போ மேடம் கையில் போயிட்டாங்க. அப்படியே வந்தேன்னா இங்கே பாருங்க, இதான் என்ட்ரன்ஸ். இப்படியே வந்தேன்னா ஃபுல்லாமே பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படி போயிட்டு அந்த பிரிட்ஜு மாதிரி ஏறி இந்த பக்கம் வந்துடலாம். இந்த பக்கம் வந்து இப்படி வந்து இப்படி வந்துடலாம். நம்ம கை நீட்டினா ஏதாச்சும் வரும்னு பார்க்குறேன், வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ஏய் வந்து சாப்பிடு. உங்கள் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. தலைவர் கையிலே உட்காந்து சாப்பிட்டே வருவார். என்ன கைக்கு மாறிக்குது? ரெண்டு பேரை கொஞ்சம் கொடு. ரொம்ப பசி போல பாருங்க. ஸோ மக்களே சூப்பராக இருந்தது. வேறு லெவல். ரெண்டு கையிலையா? இல்லை சாப்பிட்டு சாப்பிட்டே கையில் போட்டுருக்காங்க. பசிங்கன்னா சாப்பாடு போட்டுருவாங்கல்ல. இது நல்ல கிளியா? அச்சி அச்சி சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. சூப்பராக உரிக்குதுப்பா இது. அந்த தோலை உரித்து பருப்பு மட்டும் சாப்பிடுது. வாவ், செம்மையாக சாப்பிடுது. சாப்பிட்டியா இல்லையா? அம்மா சரி போகலாம்ப்பா. போதுவா மக்களே, வேறு லெவலில் இருந்தது. சூப்பராக இருந்தது. ஸோ எப்படி சொல்கிறதுன்னா, இந்த பேர்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த பேர்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. வேறு லெவலு. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நீங்கள் சாப்பிட்டு போயிடுறாங்களா, அதனால் வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தது வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து ஒரு இந்த பேர்ட்ஸோட சவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. சுற்றியுமே பேர்ட்ஸ் கிட்டத்தட்ட இதில் இருக்கும் ஒரு 500-600 பேர்ட்ஸ் இருக்கும். சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது போவோம். அந்த அந்த பேர்ட்ஸ் பார்க்கை
விட்டு வெளியே வந்தேன்னா கேட் பாருங்கள் எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குது, புசு புசுன்னு இருக்குது. எவ்வளோ பெருசு எப்போ, இதெல்லாம் நான் டிவியில் பார்க்குற மாதிரி இருக்குங்க இந்த பூனைங்க. உங்களுக்கு எதுவும் என்கிட்ட சாப்பாடு போடலாமா? எத்தனை இருக்கு? இது பாரு, இது முழிக்குது பாரு, முழிக்குது. என்ன இது பாரு, மீசக்கார எப்படி பார்க்குது பாரு. அது இது தலைவர் சேட்டை பண்ணுவார் போல, இது ஜெயிலில் போட்டு வச்சுக்கிறாங்க. என்ன தலைவரே, இந்த வாட்டி அடி ஓவரும். உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் எது தெரியுமா? நமக்கு யாராவது அட்வைஸ் பண்றப்போ வர சிரிப்பை அடக்கிக்கிட்டு சீரியஸா மூஞ்சி வச்சு இருக்கிற மாதிரியே நடிக்கிறது தான். நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டம் பாத்தியா? தான் மச்சா என்னால தாங்க முடியல. மக்களே இங்க பாருங்க, ஈமுக்கோ எவ்வளவு பெருசா இருக்கு. கை ஈர்த்துக்கும் வெளியா. ஐயோ போ, அது கால் போற எப்படி இருக்கு, ஒட்டக கால் மாதிரியே இருக்கு. பாம்புக்கு பாம்பு பிடிச்சிக்கிறியான்னு கேட்குறேன். மக்களே பாம்பு கூட எலி விட்டு வச்சிருக்காங்க. இதுதான் அதுக்கு ஃபுட்டு. மக்களே இங்கே பாருங்க மேம், இது ஏன் பாவம்? பைத்தான் பாருங்க மக்களே, இது பைத்தானு. ஸோ இதுக்கு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இவர் தான். கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி இருக்கிற பிரச்சனையா மறக்கலாம்னு பார்த்தா தியானம் பண்ணும் போது எல்லா பிரச்சனையும் ஞாபகத்துக்கு வருது. இது என்ன டிசைனோ தெரியல. தலைவர் ஜாலியாக சுற்றினுக்கிறாரு, இவர் இன்னும் எழுந்துக்கல, ஜாலியாக சுற்றினுக்கிறாரு. இவருக்கு இதுதான் ஃபுட்டு. மக்களே இது எல்லாமே வளர்க்குற எலின்னு நினைக்கிறேன். ஓனா மாதிரி இருக்கு. சொண்டை எலி இருக்கா? இங்க பாருங்க, கோழி குஞ்சு இருக்குங்க. குட்டி குட்டி எலிங்களா? ஆமா. டாட்டா எல்சா ஒன்று தான் இருக்கு, சின்ன ஆமை. பாம்பு கையில் வச்சுக்கணும், ஒன்று வீடியோ எடுக்கிறேன். எந்த பாம்பா கடிச்சிச்சுன்னா கடிக்கலாம் கேடு. ఎంత దీనికి 100 బావా வானா பயம். நான் தான் பயப்படுறேன், நீ ஏன் பயப்படுற? எனக்கு பயம். வாத்துங்க இங்கே பாருங்க, வாத்து கூட்டாங்க, எலி கூட்டாங்க பாருங்க. ஏய் வெள்ளை எலி தானே? ஓ மக்கள் இது பாரு, ஒயிட் கலர் எலி. ஏய் இதுக்கு சாப்பாடுப்பா. இது பாருங்க, சூப்பராக இருக்கு, ஒயிட் கலர் எலி. எத்தனை இருக்குது? 4 5 6 7 இருக்குது. இது பாருங்க, தலைவர் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கார் இப்போதைக்கு. எதை பிடிச்சி கடிக்கிறாரு. டே அது கோணிடா. வந்துட்டான் கேமரா தூக்கி மறுபடியும். அவன் தான் வந்துடுவான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணு, ஹாய் பண்ணுது. ஏதாச்சும் ஒரு ஃபாலோவர்ஸ் ஏறுறாங்களா, இல்லை வீடியோ நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ஏதாவது சொல்கிறாங்களா? ஒன்றுமே கிடையாது. அப்புறம் நான் எதுக்கு வீடியோ பண்ணணும்? இனிமேல் எல்லா வீடியோலையும் இப்படி தான். இது பாருங்க, நிறைய வாத்து இருக்குது. நம்ம அங்கே பார்த்தல அந்த வாத்தெல்லாம் இப்படி இங்கே வந்துச்சு. ஸோ நிறைய வாத்து இருக்குது. இந்த கோழியை பாருங்க எப்படி இருக்குன்னு. அக்கா கால் பாருங்க எப்படி இருக்கு. பா 2 கால் தான் இருக்கு.
சரி, இதுக்கப்புறம் அப்படியே போனோன்னா ஒட்டகம் இருக்குங்க. வாவ், எவ்வளோ பெரிய ஒட்டகம். ஐயோ, ஏய் இங்கே வாடா. ஓ வாடா 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 வாடா. மக்கள் எவ்வளோ பெரிய ஒட்டகம் பாருங்க. அப்புறம் இப்படியே வந்தோன்னா ஆடுங்க இருக்குது. நம்ம ஊர் வெள்ளாடு, செம்மறி ஆடு, அப்புறம் இந்த காஷ்மீரெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்தமாரி ஆடுங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த ஆடு பாருங்கள், மலையில் வர ஆடு. இது எல்லாமே மலையில் வர ஆடுங்க தான். இந்த பாருங்க, நம்ம கோழி ஓடி வருது பாருங்க. இங்கேனா பார்த்த இருக்கா? என்ன பேர் வச்சா? ஹாய், எங்கடா இது நாய்க்குட்டி போர்டே காணோம். பாரு, பண்றதையும் பண்ணிட்டு முடிக்கிறத பாரு. அது எப்படிடா எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிற? மக்களை இது மட்டும் தனியாக போட்டு வச்சுக்கிறாங்க. மக்களை என்ன நாயின்னு தெரில. இந்த பக்கம் எல்லாம் கோழிங்க தான் இருக்குது. இங்கே முயலுங்க இருக்குது, ராபிட்ஸ். இந்த பாரு மாடு கூட வந்திருக்கு புதுசா, கண்ணுக்குட்டி. ஓய், கண்ணுக்குட்டி வந்திருக்கு. இது எப்படியே சொல்லுவாங்களே, பங்களா பார்த்து ஏதோ வாட்ச் சொல்லுவாங்க. ஏய், ஏன் என்னை பார்த்து கத்துறீங்க? கம்முனிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க மீன். ஓ, இப்போ என்ன மீன் இது? மக்களே இந்த மீன் பாருங்களேன், வாய் திறக்குது. ஐயோ ஐயோ, ஃபுட்டு போட முடியாது நம்ம. இது பாருங்க, இப்போ இதுதான்ப்பா சுப்பிரமணின்ட்டு ஒருத்தன் ஷார்ட்ஸில் போடுவானாப்பா அந்த மீன். இதுதான் லட்சக்கணக்கில் போகும். ஜிலேபி மீன் விட்டு வச்சுருக்காங்க பாரு. கூடக்குள்ள இதில் சின்ன மீனா? வா, இந்த மீன் பாரு, குட்டி மீன் தான் இருக்குது. ஏன்னா பெரிய தொட்டியாக இருக்குது. என்ன மீன் இருக்குது? ஒரிஜினல் முதலையா? மக்கள் இங்கே பாருங்கள், குட்டி கலர் பீசஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தியா இந்த மீன்? பார்த்தியா எவ்வளோ பெருசு? பார்த்தியா? வா, எவ்வளோ பெரிய மீன். ஒரு எல்லோவும் ஆரஞ்சும் கலந்த மாதிரியே இருக்குது. இதுக்கு லைட்டாக போடலையே. அலிகேட்டரை முதல்ல வகை சார். இதெல்லாம் வளர்க்குறதுக்கு வச்சுருக்காங்க நீங்கள். ஐ மீன் மிக்ஸ் பண்ணி வேறு இதெல்லாம் விடுவாங்க தொட்டியில். மீனில் அவ்வளோலாம் எதுவும் இல்லை மக்கள். ஸோ மீன் வந்து பெருசாக பார்க்குற மாதிரி இல்லை. மக்கள் ரொம்ப அந்த மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. செம்ம லுக்கு, கலர்லாம் வேறு மாதிரி இருக்குது. நம்ம 4K டிஜிட்டலில் பார்க்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல, ஆனால் எனக்கு லைவில் அப்படி இருக்குது. குட்டி மீன் தான் இருக்குது. வாவ், மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த A to Z பார்க்குக்கு வந்தோம். ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு.
ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸ் பார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நிறைய பறவைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோழி, வாத்து இதுங்க தான் அதிகமாக இருக்குது. மற்ற இது தவிர வேறு எதுவும் இல்லை. ஒரு பாம்பு மட்டும் வச்சுருக்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பே பண்ணுறதுக்கு 100 ரூபாவா, கையில் விட்டுறதுக்கு 100 ரூபாவா. சரி, எங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். அதெல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கோழிங்க தான், விதமான கோழி, கிட்டத்தட்ட எப்படி 100 வித்தியாசமான கோழிகள்லாம் வச்சுருக்குறாங்க. கோழிகளே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது பார்த்தோம். முயல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாத்துங்க வச்சுருக்குறாங்க. மீனில் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் இல்லை, ஒரு கிட்டத்தட்ட 10-15 மீன் தான் இருக்கும். அது எல்லாமே நம்ம எல்லாமே எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி மீன் தான் வச்சுருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் பார்க் சூப்பராக இருந்தது. நம்மளே ஃபீட் பண்ணுறது எல்லாமே வந்து உட்காந்துது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. அதுக்கப்புறம் ஈமு கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒட்டகம் ஒன்று இருக்குது. இவ்வளோ தான் இங்கே பெரிய விலங்குகள் பார்த்தா. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் டைம் சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம். அது இல்லாமல் சொல்ல வந்துட்டேன், முக்கியமாக என்ட்ரன்ஸ்லேயே மீனிங் இருக்குது. அது வர்றவங்களை சூப்பராக கவர் பண்ணுது. அந்தளவுக்கு ரிலாக்ஸிங்காக சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இல்லைங்க, அந்த மீனிங் அட்ராக்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ வர்றவங்கள உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அதுக்கப்புறம் அதை தாண்டி வந்தோன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு விளையாடுறதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது. குட்டீஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் ஆடுற மாதிரி, சறுக்கிற மாதிரிலாம் பார்க் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விளையாடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே சுற்றிட்டு உள்ளே போயிட்டு அந்த கோழி அது போய் பார்த்துட்டு வந்தோன்னா ஓகே, ஒரு 1.5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இவங்க நிறைய போட்ஸ் வாங்கி 2 செப்பரேட்டாக பிரிச்சுருக்காங்க. பிரித்ததில் பெருசாக குடோனில் கொஞ்சமும் வெளியே கொஞ்சமும் பூனில் கொஞ்சமும் அப்படி அடுக்கி வச்சுருக்காங்க. அது நல்லாயிருக்கு. மெயின்டெனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க பேர்ட்ஸுக்கு. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 1 ஹவர் அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கண்டிப்பாக இந்த பார்க்குக்கு வாங்க. திருப்பதியில் A to Z பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்க்கு. ஒரு அடல்ட், அதாவது ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 200 ருபீஸு. ஸோ உள்ளே வந்துட்டிங்கன்னா ஃபீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் கொடுக்குறதுலாம் அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபா. அதுவும் பார்த்தீங்கன்னா அதே கேட்டகரியில் அது சின்ன பசங்களுக்கு 150, பெரியவங்களுக்கு 200. ஸோ இது கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத பார்த்து இந்த அளவுக்கு டைம் ஆகுது. சூப்பராக இருக்குது. ஸோ எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இன்னும் இது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வருவாங்க. ஸோ இன்றைக்கி சண்டே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 10 பேர் தான் வந்து போன வச்சுங்க. காலையிலேருந்து நாங்கள் ஒரு 9 மணிக்கு வந்தோம். மணி ஒரு 10:30 மணி ஆகுது. ஸோ ஓரளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இந்த பார்க் வந்திருக்கேன். சூப்பராக இருந்தது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா மறக்காமல் லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.